கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா நல்ல ஒரு சூப்பரான குழந்தைங்களுக்குலாம் பிடிச்ச மாதிரி ஒரு பாஸ்தா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த பாஸ்தா பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பைஸியாக க்ரீமியாக டேஸ்டியாக ஒரு சூப்பரான பாஸ்தா தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிட்டு இருக்கோம். இப்போ வாங்க இந்த சூப்பரான பாஸ்தாவை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். பாஸ்தாவை ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கும். அதுக்கு ஒரு கடாயில் தண்ணி வச்சுக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் அதில் பாஸ்தாவை சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. ரொம்ப குறைவாக வேக விட்டுறாதீங்க. ஒரு 90% நம்ம வேக வச்சோம்னா போதும். நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நல்லா சீக்கிரம் வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், பாஸ்தா நல்லா வெந்து வந்துடுச்சு. இதிலே கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்குவோம். நம்ம திரும்ப பாஸ்தா செய்யும் போது அதில் சேர்க்கறதுக்கு தேவைப்படும். அதனால் இந்த தண்ணியே எடுத்து வச்சுக்குவோம். இந்த தண்ணி சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். நமக்கு பாஸ்தா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ வெந்துடுச்சு. இதை நல்லா வடிகட்டி பச்சை தண்ணியில் அலசி எடுத்துக்குவோம். இப்போ பாஸ்தா செய்கிறதுக்கு திரும்பவும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. அதில் நல்லா ஒரு 10 பூண்டு பல் பொடுசாக நறுக்கிட்டு சேர்த்துக்குங்க. ஒரு பெரிய வெங்காயம் நல்லா சாப் பண்ணி அதையும் சேர்த்துக்குங்க. நல்லா ரெண்டுத்தையும் வதக்கிக்குவோம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2 தக்காளி பழம், நல்ல பழமான தக்காளி பழமாக எடுத்து அரைச்சிட்டு இது கூட சேர்த்து நல்லா தக்காளி பழம் பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்குவோம். தக்காளி பழம் வதங்கினதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் சேர்க்குறேன். இது இருந்தால் சேர்த்துக்குங்க, அப்படி இல்லைன்னா தேவையில்லை. அப்புறம் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்குவோம். நம்ம எடுத்து வச்ச தண்ணியை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்குவோம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் இதில் நம்ம வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்க பாஸ்தாவை இது கூட சேர்த்துக்குவோம். பாஸ்தாவை பச்சை தண்ணியில் அலசி வச்சுருங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா இது போல் உதிரி உதிரியாக கிடைக்கும். நல்லா ஒத்தாப்பில் ஒரு தடவை ஒன்று கலந்து விட்டதுக்கு அப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்குங்க. அது கூடவே சீஸ் நல்லா துருவிட்டு சேர்த்துக்குங்க. எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ நம்ம அளவுக்கு தகுந்த மாதிரி அது சீஸ் துருவிட்டு சேர்த்துக்குங்க. அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி நல்லா கலந்து விட்டோம்னா நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துடும். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கடைசியாக இறக்க போகிறப்ப இதில் கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து இறக்கும் போது பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா ஜூஸியாக டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக இறக்க போகிற சமயத்தில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் கலந்து கொடுத்துட்டு இறக்கணும்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க. அப்படி உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னா பாலை நல்லா திக்காக காய்ச்சி சுண்டை காய்ச்சி ஆற வச்சு அதை கூட சேர்த்துக்கலாம். அதுவும் இன்னும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட பாஸ்தா ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஜூஸியாக நல்லா அந்த சீஸ் போட்டிருக்கிறதுனால அதோட டேஸ்ட்டும் மைல்டாக வரும். நமக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களாம் அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த பாஸ்தா ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.